இங்க பெஞ்சமினும் பிரான்சிஸும் புதுசா ஒரு ஸ்கூலுக்கு போறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ட்வின்ஸ், பயங்கரமா செஸ் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்கும் அப்பா அம்மா கிடையாது. அதனால இங்க டீச்சரே அவங்கள வளர்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது செஸ் காம்படிஷன்ல கலந்து 2 பேரும் வின் பண்ணிடுவாங்க. இதனால டீச்சர்ஸ் எல்லாரும் இவங்களை பாராட்டிட்டு இருப்பாங்க. பட் அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புதுசா இவங்க ஜாயின் பண்ணி எல்லா பாராட்டையும் வாங்குறதுனால இந்த ட்வின்ஸை பிடிக்காது. அப்படி போயிட்டு இருக்கும்போது பிரான்சிஸா ஒரு கேங் வந்து பைத்தியம்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல செஸ் மேட்ச் இன்னும் ஒரு வாரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால அந்த டீச்சர் பெஞ்சமினை கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல கரண்ட் கட் ஆகுது. உடனே பெஞ்சமின் அங்க இருந்து ஓடி பிரான்சிஸை போய் பார்க்க போறா. ஆக்சுவலா பிரான்சிஸ்க்கு நைக்கோபோபியான்ற டிசீஸ் இருக்கும். அதாவது அவனுக்கு இருட்டுனா பயம். இப்போ பெஞ்சமின் பிரான்சிஸ் கிட்ட போனதோ பிரான்சிஸ் பயம் இல்லாம ஆயிட்டா. அந்த ஸ்கூல்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் சும்மா இல்லாம பிரான்சிஸ மென்டல்னு போர்ட்ல வரைஞ்சு புலி பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் ரெஸ்ட் ரூம் போனா பக்கெட்ல தண்ணிய பிடிச்சு அவன் மேலையும் ஊத்துறாங்க. அடுத்த நாள் 2 பேருக்கும் லேப் கிளாஸ் இருக்கிறதுனால பெஞ்சமினும் பிரான்சிஸும் பிரிஞ்சுறாங்க. பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயம்ன்ற விஷயத்தை தெரிஞ்சதும் அந்த புலி பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் பிரான்சிஸ் கூட பெஞ்சமின் இல்லாத டைமா பிளான் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்போ பிரான்சிஸும் இருட்டு பார்த்து பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிச்சிடா. பிரான்சிஸ் அவனை கேட்டு பெஞ்சமின் ஓடி வந்து கதவை திறந்து பார்த்தா பிரான்சிஸ் பயத்துல மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிருவான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு உங்க அண்ணனை பிடிக்கும் நான் வைஃப் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.